ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் யாத்வி பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஏபிசி ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது, இது எந்த டைமுக்கு எடுக்கிறது, இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்தணும் அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன், 2 கேரட், ஒரு ஆப்பிள், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு லெமன், இது எல்லாத்தையும் தான் நம்ம சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பர் டேக்கு 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். காலையில் 250 ml, ஈவினிங் 250 ml எடுத்துக்கலாம். பிஃபோர் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் ஆகணும், எனக்கு ஸ்கின் வந்து நல்லா க்ளோ கிடைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து பர் டேக்கு 1 டைம் எடுத்திங்கனாவே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதை வந்து வடிகட்ட வேண்டாம். வடிகட்டினீங்கன்னா இதில் இருக்கிற நார்ச்சத்து வந்து போயிடும். இது அப்படியே எடுத்துக்கினா தான் உடம்புக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இதை எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதில் வந்து இப்போ 1/2 லெமன் எடுக்க போகிறோம். விதையை எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் நல்லா புழிஞ்சிக்கோங்க. இது வந்து ஹை பிபி இருக்கிறவங்க இந்த ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பிபி குறையும். இந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா நம்ம 1/2 லெமன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அப்போ தான் ஒன்றோட ஒன்று சேரும். இப்போ நான் இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்க்குறேன். ஹனி உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஹனி போட்டு சேர்த்து குடித்தா தான் பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை சேர்க்க வேண்டாம். குடிக்கிறதுனால உங்களுக்கு டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் க்ளோ கிடைக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும். ஏன்னா அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ, பாய்.